நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மில் பலருக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். சுபகாரியங்கள் செய்யணும்னா அஷ்டமி நவமி திதிகளை தவிர்த்து விடுவோம். இந்த நாட்கள் அவ்வளவு நல்ல நாட்கள் இல்லை என்ற ஒரு பொதுவான நம்பிக்கை நம்மூரில் உண்டு. ஆனால் என்றாவது யோசிச்சிருக்கிறோமா? அகிலத்தை காக்கும் பரம்பொருள் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தது இதே அஷ்டமி திதியில்தான். சுப நாட்களை தேர்ந்தெடுக்காமல் ஏன் இறைவன் அஷ்டமியின் நள்ளிரவும் இருளையும் தேர்ந்தெடுத்தார்? இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் என்ன? வாருங்கள் இன்றைய வீடியோவில் விரிவாக அலசுவோம். முதல் காரணம் எண்களின் பொருத்தம். மகாவிஷ்ணுவின் முழுமையான அவதாரங்களில் கிருஷ்ணாவதாரம் 8வது அவதாரம். கம்சனை அழிக்க தேவகி வசுதேவர் தம்பதிக்கு அவர் பிறந்ததும் 8வது குழந்தையாக. எனவே 8ஆம் நாளான அஷ்டமி திதியில் பிறப்பது தத்துவார்த்தமாக மிகப்பெரிய பொருத்தமாக அமைந்தது. இரண்டாவது காரணம் அசுபத்தை சுபமாக மாற்றுதல். அஷ்டமி என்பது ஒரு இருண்ட அல்லது அசுபமான நாளாக மக்களால் கருதப்பட்டது. இறைவன் என்பவன் காலத்திற்கும் கோள்களுக்கும் அப்பாற்பட்டவன். எந்த ஒரு இருண்ட நாளையும் ஒளியாக மாற்றும் வல்லமை இறைவனுக்கு உண்டு என்பதை உலகிற்கு உணர்த்தவே அவர் அஷ்டமி திதியை தேர்ந்தெடுத்தார். மூன்றாவது காரணம் நள்ளிரவின் தத்துவம். நள்ளிரவு என்பது அறியாமையின் குறியீடு. அறியாமை என்னும் இருள் மனித மனதில் உச்சத்தில் இருக்கும்போது அதை அகற்றி ஞான ஒளியை ஏற்றவே இறைவன் நள்ளிரவில் பிறந்தார். இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழலாம். கம்சனை அழிக்க வந்த இறைவன் 8வதாக பிறப்பதற்காக காத்திருக்காமல் முதல் குழந்தை பிறந்த உடனேயே வந்த அந்த 7 பிஞ்சு குழந்தைகளின் உயிரை காப்பாற்றி இருக்கலாமே? இது பலருடைய நியாயமான கேள்வி. இதற்கு புராணங்கள் கர்மவினை அடிப்படையில் ஒரு விளக்கத்தை தருகின்றன. அந்த 7 குழந்தைகளும் முற்பிறவி சாபத்தினால் கம்சனால் கொல்லப்படும் விதியை சுமந்து பிறந்தவர்கள். அவர்களின் கர்மவினை முடியும் வரை இறைவன் காத்திருந்து எப்போது அநீதி உச்சத்தை அடைந்ததோ அப்போது சரியாக அஷ்டமியில் அவதரித்து அதனை அளித்தார் என்று சொல்லப்படுகிறது. பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் தோன்றுவேன் என்று உறுதியளித்துள்ளார். கிருஷ்ணர் அஷ்டமியில் அவதரித்தது நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் இதுதான். நம்முடைய சூழ்நிலை எவ்வளவு இருண்டதாகவோ சிறைச்சாலை போல நம்பிக்கையற்றதாகவோ இருந்தாலும் சரி, தர்மம் ஒரு நாள் நிச்சயம் வெல்லும்.